சிகப்பு டைலுக்கு நம்ம வெதரிங் கோஸ்ட்லேயே வாட்டம் கொடுத்து அதுக்கு மேலே தான் நம்ம கலவையை பரப்பி டைல்ஸ் பதிப்போம். ஆனால் கூலிங் டைல்ஸுக்கு ஒரு 400 சதுரடி 500 சதுரடி வரைக்கும் இருக்கும்போது நம்மளுக்கு வாட்டத்துக்கான தேவை கலவையிலேயே கொடுத்துடலாம், கலவை கணத்திலேயே. ஆனால் பெரிய பரப்பளவா 800 ஸ்கொயர் ஃபீட்டு 1000 இல்லை அதுக்கு மேற்பட்ட பரப்பளவு இருக்கிற மொட்டை மாடியில் கூலிங் டைல்ஸ் பதிக்கும் போது மழை நீர் சீராக அந்த வாட்டத்தை நோக்கி ஓடணும். அதுக்கு வாட்டம் கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக நம்ம சிப்ஸ் காங்கிரீட் போடுவோம். அந்த சிப்ஸ் காங்கிரீட் தான் கிரானோ ஃப்ளோரிங் அப்படின்னு சொல்றது. சிப்ஸ் காங்கிரீட் இல்லாம நம்ம கலவையிலே கனம் கொடுத்தோம்னாக்க கண்டிப்பா டைல்ஸ் பேத்துட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால மொட்டை மாடியில கூலிங் டைல்ஸ் பதிக்கணும் அப்படின்னாக்க வாட்டர் ப்ரூஃப் கோட் பண்ணிட்டு தண்ணி நிறுத்தி பார்த்து எதுவும் நீர்க்கசிவு இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் பரப்பளவுக்கு தகுந்த மாதிரி 1 இன்ச்சு கனத்துக்கு மேல எங்கெல்லாம் கலவை கனம் அதிகமா தேவைப்படுதோ அந்த இடத்துல எல்லாம் சிப்ஸ் காங்கிரீட் அதாவது கிரானோ ஃப்ளோரிங் மூலமா வாட்டம் அமைச்சு கூலிங் டைல்ஸ் பதிக்கிறது ரொம்ப நல்லது. நன்றி.